சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கேஷுவலா விளையாட்டு பண்றது இவ்வளவு நான் சீரியஸாக நினைச்சு பாக்கல. என்ன மாதிரி இருக்காதீங்க, எனக்கு கஷ்டமாயிட்டேன். எனக்கு அதை பார்க்கறதுல எனக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தலவாய்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் சகிலா பானு. இவர் இன்ஸ்டா மற்றும் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பல்வேறு வீடியோக்களை ரீல்ஸாக பதிவேற்றம் செய்து வருகிறார். சமீபத்தில் சகிலா வெளியிட்ட வீடியோ ஒன்று சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வீடியோவில் ஓடும் ரயிலில் படிக்கட்டில் நின்று கொண்டு அதன் ஆபத்தினை உணராமல் நடனமாடி ரீல்ஸ் பதிவு செய்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்திருந்தார். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி காட்டுத்தீ போல் பரவியது. ரயில் படிக்கட்டில் ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் நபர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்ஸ்டாவில் பதிவேற்றிய இந்த வீடியோ இளைஞர்களை இதேபோல ஆபத்தான பயணத்தில் ஊக்குவிக்கும் வண்ணத்தில் இருக்கிறது என சமூக ஆர்வலர்கள் மற்றும் அவரை பின்தொடர்வோர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் இவர் மீது ரயில்வே போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் ரயில்வே போலீசார் சகிலா பானுவை வலைவீசி தேடி வந்த நிலையில் அவர் தலைமறைவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது சகிலா பானு ரயில் படிக்கட்டில் நின்று எடுக்கப்பட்ட வீடியோ விளையாட்டாக செய்தது என கூறி மன்னிப்பு கேட்டு மற்றொரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். இருப்பினும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக சகிலா வெளியிட்டுள்ள புதிய வீடியோவில், நான் எப்போதும் சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் போடுவது வழக்கம். அப்படித்தான் விளையாட்டாக இந்த வீடியோவையும் எடுத்து போட்டேன். ஆனால் அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் என எனக்கு தெரியவில்லை. விளையாட்டாக செய்தது வினையாகிவிட்டது. இந்த வீடியோ போட்ட பிறகு என்னால் வெளியே கூட வர முடியவில்லை. பேப்பர்கள், சமூக வலைத்தளங்கள், தொலைக்காட்சிகளில் எனது வீடியோவை செய்தி ஆக்கிவிட்டார்கள். இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். நீங்களும் அப்படி செய்யாதீர்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் என கூறியிருக்கிறார். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 days முன்னாடி பாத்தீங்கன்னா வீடியோ நான் போட்டிருந்தேன். ட்ரெயின்ல போற மாதிரி படி கட்டிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சோ அது வந்து நான் கேஷுவலா விளையாட்டு பண்றது இவ்வளவு நான் சீரியஸாக நினைச்சு பாக்கல. நான் எப்பவுமே பொதுவா வந்து ரீல்ஸ் பண்ணுவேன். அது வந்து எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் வந்து இதாயிடுச்சு எனக்கு. அவங்க ஃபேஸ் வந்து வெளியே நடக்காட்டுலாம் நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு, அப்புறம் செய்தியில எல்லா இடத்துலயும் வந்து ஹெட்லைனா எனக்கு மட்டும் இருக்கு. கேரளா, சென்னை எல்லா ஊர்லயுமே என்னோட ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. சோ தயவு செஞ்சு இதை நீங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. எனக்கு எல்லாரும் கேட்கும் போது கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. தப்பு தான், எனக்கு அது தெரியல. அது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன். இவ்வளவு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். சோ வந்து எனக்கு அந்த ஒரு நியூஸ பார்க்கும் போது இந்த பாலிமர் நியூஸ் எல்லா நியூஸுமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. என்னால எல்லாரும் கேட்டு போவாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதை நான் தப்பு தான் உணர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்றத வீடியோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் கடைசியில இதெல்லாம் நிறைய ரிஸ்க் இருக்கு. நான் ஏதாவது ஒரு கேஷ் தான் நான் பண்ணிட்டேன். அதனால இப்ப நான் கஷ்டப்படுற முடியாது. நான் சீரியஸா சொல்றேன். நான் மேபி அந்த வீடியோ பண்ணும்போது சிப்பாக இருந்தாலும் அதெல்லாம் நான் டெத் ஆயிருக்கலாம், இல்ல ஏதாவது கூட ஆயிருக்கல, கை கால் போயிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க. உங்க ஃபேமிலிக்காகவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. எங்க போனாலும் சேஃப்டியா இருங்க. எங்க இடத்துல கரெக்டா இருக்கணுமோ அந்த இடத்துல இருங்க. தேவையில்லாம வந்து இந்த மாதிரி அன்வான்டா போய் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வேண்டாம். என்ன மாதிரி இருக்காதீங்க. எனக்கு கஷ்டமாயிட்டேன். எனக்கு அதை பார்க்கறதுல எனக்கு வந்து சகிலா பானு அப்படி நியூஸ் கேட்கும் போது ரிப்பீட் கேட்கும் போது எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. எனக்கு தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ட்ரெயின்ல போகும்போது அந்த மாதிரி படிக்கட்டுல தயவு செஞ்சு வீடியோ போடாதீங்க. ரொம்ப ரிக்வஸ்டா எல்லாத்துக்கும் கேட்கிறேன். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு நீங்க பாக்குறீங்க தெரியல. அத்தனை பேரும் என் வீடியோ பாத்துருக்காங்க. எனக்கு வெளியே எங்க போனாலும் கேட்கிறாங்க, இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, ஏன் இப்படி பண்ணல. அது பேசி யாரும் பண்ணாதீங்க. கேஷுவலா விளையாட்டு பண்றது இவ்வளவு நான் சீரியஸாக நினைச்சு பாக்கல. என்ன மாதிரி இருக்காதீங்க. எனக்கு கஷ்டமாயிட்டேன். எனக்கு அதை பார்க்கறதுல எனக்கு ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம்.
நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 days முன்னாடி பாத்தீங்கன்னா வீடியோ நான் போட்டிருந்தேன். ட்ரெயின்ல போற மாதிரி படி கட்டிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சோ அது வந்து நான் கேஷுவலா விளையாட்டுக்கு பண்றது இவ்வளவு நான் சீரியஸ் ஆகும் நினைச்சு பாக்கல. நான் எப்பவுமே பொதுவா வந்து ரீல்ஸ் பண்ணுவேன். அது வந்து எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் வந்து இதாயிடுச்சு எனக்கு. அவ ஃபேஸ் வந்து வெளியே தலைக்காட்டு நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு, அப்புறம் செய்தியில எல்லா இடத்துலயும் வந்து ஹெட்லைனா எனக்கு மட்டும் இருக்கு. கேரளா, சென்னை எல்லா ஊர்லயுமே என்னோட ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. சோ தயவு செஞ்சு இதை நீங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. எனக்கு எல்லாரும் கேட்கும் போது கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. தப்பு தான், எனக்கு அது தெரியல. அது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன். இவ்வளவு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். சோ வந்து எனக்கு அந்த ஒரு நியூஸ பார்க்கும் போது இந்த பாலிமர் நியூஸ் எல்லா நியூஸுமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இது ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாரும் கேட்டு போவாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது நான் தப்பு தான் உணர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்றத வீடியோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் கடைசியில இதெல்லாம் நிறைய ரிஸ்க் இருக்கு. நான் ஏதாவது ஒரு கேஷ் தான் நான் பண்ணிட்டேன், அதனால இப்ப நான் கஷ்டப்படுறேன். நான் சீரியஸா சொல்றேன். ஒருவேளை நான் மேபி அந்த வீடியோ பண்ணும்போது சிப்பா இருந்தாலும் இதெல்லாம் நான் டெத் ஆயிருக்கலாம், இல்ல ஏதாவது கூட ஆயிருக்கல, கை கால் போயிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் பண்ணிட்டாதீங்க. உங்க ஃபேமிலிக்காகவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த போனும் சேஃப்டியா இருங்க. எங்க இடத்துல கரெக்டா இருக்குமோ அந்த இடத்துல இருங்க. தேவையில்லாம வந்து இந்த மாதிரி அன்வான்டா போய் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டா என்ன மாதிரி இருக்காதீங்க. எனக்கு கஷ்டமாயிட்டு. எனக்கு அதை பார்க்கறதுல எனக்கு வந்து ஷெக்லா போனும் அப்படி நியூஸ் அதை கேட்கும்போது ரிப்பீட் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. எனக்கு தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ட்ரெயின்ல போகும்போது அந்த மாதிரி படிக்கிறதுல தயவு செஞ்சு வீடியோ போடாதீங்க. ரொம்ப ரெக்வஸ்டா எல்லாத்துக்கும் கேட்கிறேன். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல. அத்தனை பேரும் என் வீடியோ பாத்துருக்காங்க. எனக்கு வெளியே எங்க போனாலும் ஒரு 6 பேர் தான் கேட்கிறாங்க, இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, ஏன் இப்படி பண்ண. ஓகே, பேசி யாரும் பண்ணாதீங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.